எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே சவிதா. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவரோட பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு வருகை தந்திருக்காங்க பல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் நடமாடும் பல் மருத்துவ பிரிவு டாக்டர் சுகந்தி அவர்கள். அவங்கள நமது நிலையத்தின் சார்பாக வரவேற்றிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் நேயர்களே, இன்று நமது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பற்கள் மற்றும் வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சுற்றி அதிகமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும்போது யாராவது நம்மளை பார்த்து புன்னகை செஞ்சால் நம் முகத்திலும் புன்னகை மலரும். அப்படிப்பட்ட புன்னகைக்கு தேவையானது ஆரோக்கியமான பற்கள். அப்படிப்பட்ட பற்கள் பாதுகாப்பு மற்றும் வாய் சுகாதாரத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உலக வாய் சுகாதார தினம்தான் இன்று கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த சிறப்பான நாளில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பல் சிகிச்சை மருத்துவர் டாக்டர் சுகந்தி அவர்கள். அவங்களோட பேசலாம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் இல்லையா? இன்றைக்கி இந்த நடமாடும் பல் மருத்துவ பிரிவு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, நான் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா மொபைல் டென்டல் யூனிட். இது புதுச்சேரி கவர்மெண்ட்டில் பாண்டிச்சேரி ஸ்டேட் ஹெல்த் மிஷன். மொபைல் டென்டல் யூனிட்னா நடமாடும் பல் மருத்துவ பிரிவு. இப்போது இதில் வேன் இருக்கும். வேன்லேயே பார்த்திங்கன்னா டென்டல் செட்டப்பு, எங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். இது நாங்கள் எங்கெங்கெல்லாம் கொண்டு போவோம்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா பிஹெச்சி சென்டர், பிஹெச்சினா ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது, அங்கே போவோம். அதோட சப் சென்டர்ஸ், இந்த மாதிரி எவ்வளோ சென்டர்ஸ் இருக்கோ எல்லா சென்டர்ஸ்க்குமே போவோம். ப்ளஸ் ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு, இந்த மாதிரி எல்லா ஸ்கூலுக்கும் போயிட்டு அங்கே ஓரல் அவேர்னஸ் டாக் மட்டும் இல்லாமல் சிகிச்சைகளும் பண்ணுவோம். சில ஸ்பெஷல் கேம்ப்ஸுமே பண்ணுவோம். வேன்லேயே டென்டல் சேர் இருக்கிறதுனால மக்களுக்கு ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன இருக்குது, குறைகள் இருக்குதுன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு, இல்லை ஸ்கூல் டைமில் பார்க்குறோன்னா ஸ்கூலில் ஹெல்த் கார்டெலாம் ஃபில் பண்ணிவிட்டு வில்லிங்னஸோட பேஷண்ட்ஸை, நாங்கள் பேஷண்ட் சொல்லுவோம் இல்லையா, பேஷண்ட்ஸை டென்டல் சேரில் ஏற்றி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு எந்த ப்ராப்ளமும் இல்லாத அளவுக்கு அனுப்பி வைப்போம். இதுதான் யூஸ்வலாக மொபைல் டென்டல் யூனிட்டில் பண்ணுவோம். ப்ளஸ் அவேர்னஸ் டாக்கு கொடுப்போம். அவேர்னஸ் டாக்குனா விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறையா அந்த மாதிரி நடத்துவோம். வேறு எங்கெங்கெல்லாம் கம்யூனிட்டி லெவலில் உங்களுக்கு ஸ்பெஷல் கேம்ப்ஸ் எதாவது கேட்டாங்கன்னா அதுவுமே போய் பண்ணி கொடுப்போம். ஸோ எங்கள் டீம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. நான் இருக்கேன், கூட எங்கள் டாக்டர் கவிப்ரியா இருக்காங்க, டாக்டர் ஷில்பா, அதுக்கப்புறம் 2 ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க, டென்டல் ஹைஜீனிஸ்ட் இருக்காங்க, டிரைவர், வார்டு அட்டெண்டர், இந்த மாதிரி ஒரு 8-7 பேர் கொண்ட குழுவாக தான் இருக்கும். இவங்க எல்லா இடத்துக்குமே ஒன்றா தான் போகும். போயிட்டு எங்கெங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ எல்லா இடத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகே டாக்டர். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தேசிய வாய் சுகாதாரம் நாள் இன்னைக்கு பற்றி சொன்னேன் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். மெயினாக இன்னையோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓரல் ஹெல்த் டே, தேசிய வாய் சுகாதார திட்டம். இது மார்ச் 20th செலிப்ரேட் பண்ணுவாங்க. நேஷனல் ஓரல் ஹெல்த் ப்ரோக்ராம்ன்றது பார்த்தீங்கன்னா 2015-16 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து அந்த மந்த்து செலிப்ரேட் பண்ணுறதுல பர்டிகுலரான நாள் மார்ச் 20 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே இருக்கிறது, இப்போ மொபைல் டென்டல் யூனிட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேஷனல் ஓரல் ஹெல்த் ப்ரோக்ராம். இந்த கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி NRHMல பார்த்தீங்கன்னா நிறைய திட்டம் இருக்குது. டொபாக்கோக்கு இருக்குது, இந்த மாதிரி கண்ணுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ வாய் வழி பார்த்தீங்கன்னா நேஷனல் ஓரல் ஹெல்த் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா பிஹெச்சி சென்டர், சிஹெச்சி சென்டர் எல்லாமே இருக்குது. பல்லு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிற இருக்கு இல்லையா, பிஹெச்சி, சிஹெச்சி, அதெல்லாமே நேஷனல் ஓரல் ஹெல்த் ப்ரோக்ராமில் தான் வரும். இவங்களும் பார்த்தீங்கன்னா மற்ற டென்டல் காலேஜஸ் கூடலாம் நம்மளோட லிங்க் பண்ணிக்கலாம். சில இன்ஸ்டிடியூஷன்ஸோடு இருக்குது, சில ஆர்கனைசேஷன்ஸ் அது கூடலாம் லிங்க் பண்ணி மக்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணணுமோ ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். விழிப்புணர்வு பண்ணுறது, ஐசி மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு கொடுத்து எதனால் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றத நம்ம அதில் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான பற்களை பெற என்ன விதமான உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் டாக்டர்? எப்போவுமே நமக்கு ஃபுட்டு ரொம்ப முக்கியம். பல்லேருந்து தான் நம்ம கடித்து சாப்பிடுவோம். ஸோ உணவுப் பொருட்கள்ன்றது நம்ம எந்த மாதிரியான ஃபுட் சாப்பிட்றோம்னா எல்லா ஃபைபர், நார்ச்சத்து மிகுந்த பொருட்கள்லாம் நம்ம சாப்பிட்லாம். காய்கறிகள் எல்லாமே சாப்பிட்லாம், கீரைகள் சாப்பிட்லாம், பழங்கள், முட்டை, மீன், இந்த மாதிரி எல்லா ஃபைபர் கண்டென்ட் உள்ளது சாப்பிட்லாம். எது சாப்பிட்டாலும் சரி பல்லை நல்லா கடித்து சாப்பிட்ணும். அந்த மாதிரி சாப்பிட்லாம். பல்லில் ஒட்டக்கூடிய உணவுப் பொருட்களை கொஞ்சம் தவிர்க்கணும். அது ஸ்டிக்கி ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் இப்போ குழந்தைங்களுக்குலாம் சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார், டைரி மில்க், இப்போ டாக் ஃபேண்டசி, ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா வாயில் பசங்க வச்சுட்டே இருப்பாங்க, வாய் கொப்பளிக்க மாட்டாங்க. நம்மளே இப்போ திடீர்னு ஒரு கேக் நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் அந்த கேக்கை நான் அப்படியே சாப்பிட்ருவேன் தவிர கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டேஸ்ட்டுக்காக அப்படியே இருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லில் ஒட்டிகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி
மாதிரி இருக்கிறதுல தவிர்க்க முடியாது, இருந்தாலும் கொஞ்சம் மினிமலாக அந்த மாதிரி சாப்பிடலாம். உணவு வேலை இடையில வந்து நொறுக்கு தீனிகள் சாப்பிடக்கூடாது. எப்படின்னா இப்போ காலையில் சாப்பிட்றீங்க, டிஃபன் சாப்பிட்றீங்கன்னா அது கூட சேர்ந்து எந்த ஸ்நாக்குன்றதை சாப்பிட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour கழிச்சு மறுபடியும் ஒரு ஸ்நாக், இல்லை இன்னொரு கழிச்சு ஒரு ஸ்நாக், அந்த மாதிரி உணவு இடைவேளைகளில் ஸ்நாக் அந்த மாதிரி எடுக்க தேவையில்ல. இனிப்பான உணவுகளை அதிகம் சாப்பிட தேவையில்ல. ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணி குடிச்சிங்கன்னா வாய் கொப்பளிக்க முடிக்கும். அப்படியும் கொப்பளிக்க முடியாத பட்சத்தில் தண்ணி எடுத்து வாய் நம்ம கொப்பளிக்கும். உணவுகளை நன்றாக எதுவாக இருந்தாலும் நல்லா நொறுங்கி சாப்பிட்டோன்னா சாப்பிட்ட பிறகு நம்மளோட நாக்காலேயே அது க்ளீன் ஆகிடும். இப்போ அதனால தான் எந்த வேலையில் என்ன சாப்பிட்டாலும் சரி வாய் கொப்பளிக்கிறத சொல்கிறாங்க. வாய் கொப்பளிச்சிட்டானாலே பாதி பற்கள் சேதமடைகிறத நம்ம தவிர்க்கலாம். ஓகே டாக்டர். எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். டாக்டர் கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாய் மற்றும் பற்களை தூய்மையாக வச்சுக்கவும் நோய்கள் ஏற்படாமல் இருக்கவும் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும்? பேசிக்காக யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ப்ரஷிங் தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? எப்போவுமே ப்ரஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா காலையில் ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணணும், நைட்டு ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணணும். நைட் ப்ரஷிங் ரொம்ப முக்கியம். மார்னிங் தூங்கிலேருந்து நம்ம ப்ரஷ் பண்ணுறோம், ஓகே, அது வந்து யூஸ்வலாக ருட்டீனாக நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நம்மளோட ருட்டீன் ஒர்க்கை மாற்றுருவோம். ஆனால் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் ரொம்ப சோம்பேறித்தனம் படுறாங்க. ஆனால் நைட் ப்ரஷிங் பண்ணுறதுனால பாதியோட பல்ப் பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா காலையில் நம்ம ப்ரஷ் எடுத்து ப்ரஷ் பண்ணிட்டு பண்ணும்போது ஃபுல் டேக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நாக்கை வச்சு க்ளீன் பண்ணுறோம், தண்ணி குடிக்கும்போது வாய் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகுது, அந்த மாதிரி ஆகுது இல்லையா? இப்போது நைட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணாமல் போய் படுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் எழுந்திரிக்கிறீங்க. ஸோ ஒரு 6 to 7 hours என்ன ஆகுதுன்னா அந்த வாயில் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அப்போ அதுவே ஒரு பெரிய இது இல்லையா? ஸோ அப்போ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா நைட் ப்ரஷிங் கண்டிப்பாக பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பால்லாம் குடித்ததுக்கப்புறமா ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணால் ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம படுக்க வைக்கலாம். அதே மாதிரி ப்ரஷ் பண்ணுறது இல்லாமல் டங் க்ளீனிங் கண்டிப்பாக பண்ணணும். டங் க்ளீனிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாயில் வெள்ளை கலரில் படலை மாதிரி வரும் வாக்கில், அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக டங் க்ளீனிங்கும் பண்ணிவிட்டு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷிங், ஓகேங்களா? அதுக்கப்புறமா ஏன்னா நைட் டைமில் தான் வந்து பல் சொத்தை அதிகமாக வரும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நைட் டைமில் பல் இருக்கும், ஒரு மாதிரி பூச்சிகள்லாம் வந்து பல் மேலே உட்காரும், அப்போ ஒரு மாதிரி ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதெல்லாமே வந்து ட்ரூவாக நடக்கிறது தான். ருட்டீனாக என்ன ஆகும்னா பல் மேலே வந்துட்டு இப்போ நமக்கு எப்படிலாம் ஸ்வீட்ஸ் பிடிக்குமோ அதே மாதிரி கிருமிகளுக்கும் ஸ்வீட்ஸ் பிடிக்கும் சொல்லியா. அப்போ என்ன பார்க்கணும்னா நம்ம சாப்பிட்ட இருக்கிற அந்த உணவுப் பொருட்களை இருக்கிறத எடுத்துகிட்டு அந்த ஒரு மாதிரி திரவிய மாதிரி ரிலீஸ் பண்ணும். அந்த ஆசிட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட எனாமல் லேயர் சொல்கிற பற்களுடைய மேற்பகுதியில் வந்து உட்காந்துக்கும். அப்போ என்ன பண்ணணும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுற மாதிரி டிஷும் சண்டை போட்டுட்டு ஒரு மாதிரி கேவிட்டிஸ் ஓட்டெல்லாம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஒரு நாள் 2 நாளில் ருட்டீனாக இதே பழக்கமாக இருக்கும்போது என்ன ஆகுனா எல்லா பற்களிலுமே பல் சொத்தை வரத்துக்கு காரணம். ஸோ ப்ரஷிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்னிங் ப்ரஷும் இம்பார்ட்டன்ட், நைட் ப்ரஷிங் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் ப்ரஷிங் பண்ணுறத நைட் டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் காலையில் அவசரமாக ஏந்து பண்ணுறத நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாய் கொப்பளிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாய் நீங்கள் எது சாப்பிட்டாலும் சரி, ஸ்வீட் சாப்பிட்டாலும் ஒரு ஸ்நாக்ஸ் இல்லை நட்ஸ் நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்க, நொறுக்கு தீனி எது சாப்பிட்றாலும் வாய் பல்லு இடுக்கையெல்லாம் மாட்டாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வாய் யூஸ் பண்ணலாம். ஃப்ளாசிங் சொல்லுவோம். ஃப்ளாசிங்னா 2 பற்கள் இடையில இருக்க அழுக்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது. அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூல் மாதிரி இருக்கும். நீங்கள் மெடிக்கல்லாம் கேட்டிங்கன்னா டென்டல் ஃப்ளாஸ்ன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அது இந்த 2 விரலில் இப்படி நீட்டாக மாற்றிட்டு ஒவ்வொரு பற்கள் இடையில, அதாவது இடுக்கு பல் நிறையா இருக்குது, இல்லை நம்ம இப்போ நான்வெஜ்லாம் சாப்பிட்றோம், கறி அந்த மாதிரி மாட்டிச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தொடப்பு குச்சியோ இருக்கலாம், இல்லை சைடு பின்னு, ஊக்கு, இல்லை டூத் பிக்கே இருக்குது எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நடுவில் குத்தி அந்த இடத்த டேமேஜ் பண்ணுவோம். அது வந்துருச்சான்னு கூட தெரியாது, ஆனால் நம்ம யூஸ்வலாகவே எடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும்னா ப்ரஷ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வேறு இடத்துல சாப்பிட போகிறீங்கன்னா அந்த இடத்துல நம்மளால் ப்ரஷ் பண்ண முடியாது, காகிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா டென்டல் ஃப்ளாசிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அதை 2 விரல்களையும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பற்கள் இடையில நம்ம போட்டு க்ளீன் பண்ணும்போது இடையில இருக்க அழுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி டென்டல் ஃப்ளாசிங் பண்ணலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டங் க்ளீனிங், இது எல்லாமே பண்ணிங்கனாலே வாயில் வந்து சுகாதாரமாக இருக்கும். யூஸ்வலாக நாங்கள் இதுதான் ஸ்கூல் பசங்களுக்கும் சரி ஜென்ரலில் இருக்கிற மக்களுக்கும் நாங்கள் சொல்கிறது. ஓகே டாக்டர். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பற்கள் பரிசோதனைன்றது எந்த வயதுலேருந்து தொடங்கலாம் டாக்டர்? எவ்வளோ கால இடைவெளியில் அந்த பரிசோதனைகளை செய்யணும்?
இதுதான் வந்து ஒரு ரொம்ப மெயினான கொஸ்டின். பல் பரிசோதனைன்றது நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பல்லு தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பல் செக்கப் வரதே இல்லை. நாங்களாம் போய் வில்லிங்னஸாக வந்து வாங்க பல் செக் பண்ணிக்கோங்கன்னா என் பல்லு நல்லா தான் இருக்குது, என் பல்லில் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கும். ஸோ இப்போது குழந்தை பிறக்குது இல்லைங்களா, அந்த டைம்லேருந்தே நம்ம பல் வந்து செக் பண்ணலாம். பல்லுக்கு செக் பண்ணணும்னு அப்படின்னு கிடையாது. நீங்கள் குழந்தை பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க பிறந்து வரும்போதே என்ன ஆகணும்னா குட்டியாக 2 பல்லு இருக்கும், நேட்டல் டீத்துன்னு சொல்லுவாங்க. அதை அப்படியே விட முடியாது. பிறந்த அன்றைக்கே நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிடலாம். அந்த மாதிரியும் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். ஏன்னா அந்த பல் அப்படியே இருந்ததுன்னா நீங்கள் ப்ளஸ் ஃபீடிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பல்லெல்லாம் ப்ராப்ளம் வரும். அதுவும் இல்லாமல் அது லைட்டாக ஆடும்போது என்னாகும், ஃபீட் பண்ணும்போது குழந்தையோட வயிற்றில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த டே 1 நீங்கள் அந்த மாதிரி பற்கள் இருந்ததுன்னா உடனே வந்து அது நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு அதை நம்ம எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் வராது. அந்த மாதிரி நியூ பார்ன் பேபிஸ்க்கு பார்க்கலாம். அப்புறம் வாயில் செக் பண்ணும்போதே ஏதாவது சிஸ்ட்டுன்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் வாயில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். கிளெஃப்ட் லிப், கிளெஃப்ட் பேலட் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த அன்னப்பிளவு, உதடு பிளவுலாம் இருக்கும். அதுவுமே நம்ம இந்த டென்டல் மூலமாக வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வித்தின் அந்த 1 இயர்க்குள்ளே நம்மளோட ஸ்பீச் தெரப்பிஸ் என்னென்னலாம் எடுத்துக்கணுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுவுமே நியூ பார்ன் டைமில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பல்லு முளைக்க ஆரம்பிக்கும். அது வந்து சில குழந்தைங்களுக்கு டிலே ஆகும், சில குழந்தைக்கு டிலே ஆகாது. அது 2 வருஷம் வரைக்குமே வந்து சில பேருக்கு வராது, சில பேருக்கு வந்துடும். ஸோ முதல்ல இருக்கிற பல் பார்த்திங்கன்னா கீழ்பற்கள் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மேல் பற்கள் வர ஆரம்பிக்கும். கீழ்பற்கள் வர ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ப்ரஷ் பசங்களுக்கு பண்ணலாம். அப்படின்றது வந்து கை மூலமாக கூட பண்ணலாம். கையில் குட்டியாக எடுத்துகிட்டு பசங்களுக்கு ப்ரஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்பயே நீங்கள் டென்டல் விசிட் எடுத்துகிட்டு போய் காமிச்சிங்கன்னா பக்கத்தில் வர இடத்துல ஏதாவது கட்டிகள் இருக்கா, அந்த ஈறுகள் நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு வருது பசங்களுக்கு. இப்போது 6 வயசுன்னு வந்து 3 வயசு 4 வயசுலேயே இப்போ எல்லா பல்லையும் வர ஆரம்பிக்குதுன்னா அந்த டைமில் என்ன பண்ணணும்னா நம்மள ப்ரஷ்ஷிங் கண்டிப்பாக சொல்லணும். குழந்தைங்களுக்கான டூத் ப்ரஷ் அவைலபிள் இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி குழந்தைங்களுக்கான பேஸ்ட்டும் இருக்குது. 3 வயசு வரைக்கும் நம்ம வந்து ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம்னா யூஸ்வலாக நார்மல் வார்ம் வாட்டர் இல்லை நார்மல் வாட்டர்லேயே என்ன பண்ணலாம்னா ப்ரஷ் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு பண்ணலாம். பேஸ்ட் தான் கம்பல்சரி வைக்கணும்னு இல்லை. பேஸ்ட் வச்சேன்னா அந்த பசங்களுக்கு பிடிக்கும், அப்போ தான் ப்ரஷ் பண்ணுவாங்க அப்படின்னு. குழந்தைங்களுக்கான டூத் பேஸ்ட் இருக்குது, நிறையா பிராண்டடில் டூத் பேஸ்ட் இருக்குது, அது அவைலபிள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி சைஸ் வாரியாக உங்களுக்கு ப்ரஷ்ஷுமே இருக்குது, ப்ரஷ் சைஸு. ஏன்னா அதில் இருக்க பிரிசல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வாயில் எதுவுமே குத்தாமல் இருக்கிறதுக்கான இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு அப்போ வந்து ரவுண்ட் சொல்லிட்டு வாயில் இருக்கிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லலாம். இது வந்து 3 வயசுலேருந்து 6 வயசு குழந்தைங்களுக்கு. 6 வயசு மேலேருந்து தான் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பல் வளர ஆரம்பிக்கும். 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு வாய் வளரும். அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக இட்டுட்டு போய் காமிச்சாதான் எந்தெந்த பற்களில் சொத்தை இருக்குது நம்ம கண்டுபிடிக்கும். ஏன்னா பால் பல்லு தனி, பர்மனன்ட் பல்லு தனி. இந்த 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் பால் பற்கள் இருக்குது இல்லையா, அந்த 6 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் பல்லு வளர ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ சொத்தையாக இருக்குன்னா அது உங்களுக்கு பால் பல்லா பர்மனன்ட் பல்லான்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சில பேர் என்ன நினைப்பாங்க, பல்லு ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும், சொத்தையாக இருக்கும். அப்போ அதை பார்த்துட்டு பல்லு தானே, ஆடு தானே போகுது, அதெல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி அதை பண்ணவே கூடாது. அப்போ என்ன ஆகும்னா அந்த குழந்தைங்களுக்கு அப்பயே அந்த கடிச்சு சாப்பிட்ற தன்மை போயிடும். சொத்தையாக இருக்கும்போது நம்மளால் சாப்பிட முடியாது, அந்த பசங்களுக்கு வலி எதுவுமே தெரியாது. ஸோ அதை வந்து சாப்பிடாமல் விட்டுருவாங்க. அப்போலேருந்தே அவங்களுக்கு வந்து ஃபுட் ஹேபிட் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ ஃபுட்டு நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ஸ்டாக்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக அப்சர்வ் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா அந்த 3 வயசுலேருந்து 6 வயசுக்கு அந்த டைம்லேயே வந்து அந்த பற்களை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் பாட்டில் கேரிஸ்ன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க பால் புட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, பால் புட்டி வச்சுக்கிட்டே நைட்டு தூங்குவாங்க, இல்லை குடிச்சிட்டு வாய் கொப்பளிக்காமல் விட்டுருவாங்க. அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா கீழ்ப்பல்லு மேல் பற்கள் இருக்குது. கீழ்ப்பகுதியில் வந்து நாக்கு வச்சுட்டு படுப்பாங்க, அதனால் கீழ்ப்பல்ல அவங்களுக்கு ஓரளவு சேஃப் ஆகிடும். மேல் பற்களில் என்ன பண்ணணும்னா அந்த பல்லு ஸ்வீட் பட அதில் லாக்டிக் ஆசிட்ஸ் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, பற்களில் வந்து ஆசிட் வரதுனால அந்த மாதிரி ப்ராசஸில் உங்களுக்கு பல் சொத்தை அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஏஜ்லேயும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கணும், 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது இல்லாமல் அடலசன்ட் க்ளீனில் நம்ம எதுக்காக பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா பல்லு கிளிப்பு போடலாமா அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஏஜுமே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இம்பாக்ஷன் சொல்லலாம். இம்பாக்ஷன் மீன்ஸ் பல்லு கடைசி மோலார் இருக்கு இல்லைங்களா, அது வளர டைமில் உங்களுக்கு ஒரு வலி கொடுக்கும். கரெக்டாக ஒரு 18 ஏஜ்லேருந்து 21, 23 ஏஜ் இருக்கிற வரைக்கும் வருவாங்க. அப்போ என் டைமில் பல்லு நல்லாயிருக்கும், வலி இருக்குன்னாங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கடைசி பற்கள்னால வலி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பர்த்லேருந்து பெரியவங்க ஆகிற வரைக்குமே பல் செக்கப் வந்து கண்டிப்பாக பண்ணணும். நமக்கு தெரியலனாலும் பல் சொத்தையாகவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்றனாலும் பல் செக்கப் வந்து ஒரு இயர்லி ஒன்ஸாவது நம்ம போயிட்டு டென்டல் காலேஜஸில் பண்ணிக்கலாம்.
அப்போ இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து டாக்டர்கிட்ட கண்டிப்பாக பண்ணிக்கலாம். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும். அப்படி இல்லை இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. செக் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரியான காலகட்டத்தில் பரிசோதனை செய்யலைன்னா பற்களில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது? நான் இப்போது முன்னாடி கொஷின் சொன்ன மாதிரி அந்த நான் எப்படி சொல்கிறது, அந்த குழந்தைங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பால் குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் நடக்கலைன்னா அவங்களுக்கு வலி ஃபஸ்ட்டு வரும். வலி வருதுன்னா எது வலி வருதுன்னு அவங்க பசங்களுக்கு தெரியாது. வாயில் பல் வலி இருக்குது அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும். அது முன்னாடியே உங்களுக்கு அறிகுறி இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் வாய் செக் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பேரண்ட்ஸ் கொஞ்சம் பார்க்காம இருந்திருக்கலாம். ஸ்கூல்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா வீக்கம் அதிகமாக இருக்கும். நைட்டு தூங்கி எழுந்திருப்பாங்க, பார்த்தா வாய் வீக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்துருப்பாங்க வாயில் சின்ன புண்ணு மாதிரி இருந்திருக்கலாம், இல்லை கட்டி மாதிரி இருந்திருக்கலாம். அது வந்து சீர் வழி ஆரம்பிக்கலாம், ரத்தம் வரலாம், வாய் துர்நாற்றம் இருக்கலாம். குழந்தைங்களால் அந்த டைமில் சாப்பிடவே முடியாது. அவ்வளோ எமர்ஜென்சி கண்ணில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தோன்னா அந்த டைமில் நமக்கு மருந்தும் அந்தளவுக்கு வேலை செய்யாது இல்லையா. ஸோ எமர்ஜென்சியாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மருந்து எல்லாமே நம்ம கொடுப்போம். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வர்றதுக்கு முன்னாடியே குழந்தை வாய் செக்அப் பண்ணணும். நம்மளே வந்து பசங்களுக்கு ப்ரெஷ் எடுத்து க்ளீன் பண்ணி விடணும். நம்ம வந்து பசங்க முன்னாடி நின்று ப்ரெஷ் எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணணும். நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி ரைம்ஸ்லாம் இப்போ நிறையா இருக்குது. அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுக்கலாம். கை இப்படி வச்சுக்கோங்க, ரவுண்ட் அந்த மாதிரி சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கும்போது பசங்களுக்கு ஆர்வமும் வரும். ஏன்னா நம்ம டெய்லியும் ப்ரெஷ் பண்ணுறதை பார்த்து அந்த பசங்களுக்கும் ப்ரெஷ் பண்ண தோணும். நம்ம சாப்பிட்டு வாய் கொப்பளிக்கினா பசங்க வாய் கொப்பளிக்க மாட்டாங்க. தண்ணி எடுத்தோடனே தண்ணி முழுங்கிடுவாங்க, பேஸ்ட்டெல்லாம் முழுங்கிடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி செஞ்சு காட்டுறோமோ அந்த பசங்க அதை அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸாக பண்ணலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வருது. 12 ஏஜுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி பால் பல்லில் சொத்தை இருக்கா பர்மனன்ட் பல்லில் சொத்தை இருக்கான்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான். பால் பல்லில் சொத்தை இருந்து விழுற மாதிரினா நம்ம அதை ஈஸியாக எடுத்துடலாம். பர்மனன்ட் பல்லுக்கும் அந்த சொத்தை வந்து பரவ ஆரம்பிக்கும். அது நிறையா பேருக்கு தெரியாது. பால் பல் மேலே இருக்கும், கீழே பர்மனன்ட் பல் வளர்ந்துட்டுருக்கும். மேலே இருக்க பல்லில் பரிசிதைவு இருக்கும்போது அதை எடுக்கலை, அது பல் ஆடிட்டு தான் இருக்குது, விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடாது. அப்படி விழுந்துரும் நினச்சிட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா சில பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாக்காலேயே வந்து பல்ல நீண்டிகிட்டே இருப்பாங்க, அப்படி விழ வைப்பாங்க. என்ன ஆகும்னா அந்த ரூட்டில் இருக்க இன்ஃபெக்ஷன் வந்து வர பர்மனன்ட் பல்லுலேயும் படுற ஆரம்பிக்கும். ஸோ வர பல்லு உங்களுக்கு சரியாக வராமல் போயிடும், அதுலேயும் இன்ஃபெக்ஷன் ஆகும், பல் சொத்தை ஈஸியாக வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் அந்த டீனேஜ் 6 to 8 12 வரைக்கும் இருக்கிற அந்த ஏஜில் வந்து எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். FM ரெயின்போ 102.8. நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பல் மருத்துவர் டாக்டர் சுகந்தி அவர்கள். டாக்டர், நம்ம வந்து பற்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த வகையில் பற்கள் சொத்தை என்பதை நம்ம எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் டாக்டர்? ஓகே, இது வந்து ஒரு ஈஸியான டெக்னிக் தான். பல்ல சொத்தை வந்திருக்கு அப்படின்றத நம்ம யூஸ்வலாக தெரியாது. நம்மளா செக் பண்ணுற வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு நமக்கு பண்ணும். இல்லைன்னா பேசிக்காக பார்த்திங்கன்னா பல் வலி வந்தால் மட்டும்தான் பல் மருத்துவரை போய் அணுகும். இது குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கலான்னா, நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது மிரர் முன்னாடி நின்று ப்ரஷ் பண்ணணும். அப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு வாய் துப்பிட்டு பார்க்கும்போது வாய் திறந்து பார்ப்போம். அப்போது பல்லோட கடவா பற்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் கருப்பு கலரில் கோடு ஏதாவது இருக்கா, இல்லை கருப்பாக புள்ளி ஏதாவது இருக்கா, இல்லை ப்ரௌன் கலரில் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். அந்த பல்லு இல்லாமல் சைடு பல்லில் இருக்கும், பக்கல் பிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி பிட்டு மாதிரி புள்ளி மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை வெளியேறின வெள்ளை கலரில் ஏதாவது ஃப்ளூரோசிஸ் மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது இருந்தது அப்படின்னா உடனே நம்ம பேரண்ட்ஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணணும். எதனால் அது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யூஸ்வலாக நம்ம சாக்லேட் சாப்பிட்டோம் அதனால தான் ப்ரௌனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆனால் அது ரீசன் கிடையாது, சொத்தை அந்த இடத்துல வந்திருக்குன்றது அர்த்தம். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, பற்களோட பார்ட்ஸ் ஆஃப் த டூத்தில் பார்த்தீங்கன்னா க்ரௌனில் வந்து 3 பார்ட் இருக்குது. எனாமல்னு சொல்லுவோம், அடுத்து டென்டின், அடுத்து பல்ப்பு. இந்த எனாமல் லேயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சப்ளை கிடையாது, அதாவது ரத்த ஓட்டம் கிடையாது. அதனால் உங்களுக்கு பல்லில் வலி சொத்தை எதாவது வந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. அப்போ நமக்கு தெரியாது பல்லில் வந்து சொத்தை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ 2வது லேயரில் பார்த்தீங்கன்னா டென்டின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து பல் கூச்சத்துக்கு வரதுக்கான இது. 3வது லேயரில் பார்த்தீங்கன்னா பல்ப்புன்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி உடம்புல வந்து நர்வ் சப்ளை, உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கும், அந்த மாதிரி பற்களுக்கு 3வது லேயர் பல்ப்பில் வந்தால் மட்டும்தான் நமக்கு ரத்த ஓட்டம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பல் சொத்தை வருதுன்னா மேலே ஃபஸ்ட்டு லேயரில் வந்துருக்குன்னா உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா பல் கூச்சம்
கூச்சம் வருது இல்லையா, அந்த லேயரில் பார்த்தீங்கன்னா பல் கூச்சம் நமக்கு இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு சொத்த பல் வரத்துக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு லேயரை தேய்ச்சி எடுத்துட்டாங்க, ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்படி இல்லைன்னா சொத்தம் வந்து அந்த ஏரியா கேவிட்டி ஆகிடுச்சு, அதனால் நமக்கு தெரியாது வலி இருக்கா, ஏதோ ஓட்டம் மட்டும் இருக்குது, ஏதாவது சாப்பிட்றது போய் மாட்டிச்சுன்னா மட்டும் நம்ம அதை ஊக்க வச்சு அந்த மாதிரி எடுத்துடுறோம். ஸோ அது தெரியாது. செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா டென்டின் நான் சொன்ன மாதிரி பல் கூச்சம் வருது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிடணும். எதனால் நமக்கு கூச்சம் வருது, பல்லோட ப்ரொடெக்டிவ் லேயர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த லேயர் எக்ஸ்போஸ் ஆகுது, அதனால் பல் கூச்சம் வருது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். மூணாவது லேயரில் பல்ப்புன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த இடத்துல கிட்ட வந்துருச்சுனாலே சொத்தம் உங்களுக்கு பல் வலி ஆரம்பிக்கும். ஒரே நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக வலி தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக வலி இருந்திருக்கும். என்னென்ன வலி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கலில் போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்ருவாங்க. சில பேர் கிராம்பு ஆயில் இருக்கு இல்லையா, அதை அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் அவங்களே வந்து ஓன் மெடிசன் எடுத்துப்பாங்க. அப்படியும் நம்ம மெடிக்கலில் போய் வாங்கிட்டு வந்து போடுறோம் அப்படின்னா ஒரு நாள் சரியாக இருக்கும், இல்லை 2வது நாள் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், கொஞ்சம் ரிலீவ் ஆகிடும். இருந்தாலும் நம்ம 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, அப்போ திடீர்னு மறுபடியும் என்ன ஆகும்னா நீங்கள் சாப்பிடும்போது அது வந்துட்டே இருக்கும். அப்போ பல்வலி உங்களுக்கு தெரியுது, சரி வல்லில் ஏதோ இருக்குன்னு சொல்லி அப்போ தான் நம்ம போய் டென்டல் செக்அப் பண்ணுவோம். இதே நீங்கள் ஃபஸ்ட்டு டைம்லேயே ஐடென்டிஃபை பண்ணி இங்கே இந்த மாதிரி பல்லில் ஏதோ பூச்சி இருக்குது, அப்படி பூச்சி பல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா அப்போவே டாக்டர் அதுக்கான சிமெண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு லேயரை சீல் பண்ணிடுவாங்க. அப்போது பல் சொத்தை செகண்ட் லேயர் போகிறதுக்கான சான்சஸே கிடையாது இல்லையா. ஃபஸ்ட்டு லேயரும் நீங்கள் லாக் பண்ணிடலாம், அதனால் முடிச்சிடலாம். செகண்ட் லேயரும் ப்ரொடெக்டிவாக இருக்கும், உங்களோட தேர்ட் லேயரும் ப்ரொடெக்டிவாக இருக்கும். அப்போ தேர்ட் லேயர் வரைக்கும் பல்ப் போயிடுச்சுன்னா அந்த பல்ப்பை ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், சேவ் பண்ண மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ரூட்டை எடுத்துட்டு ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், வேர் சிகிச்சை, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணலாம். ஸோ பல் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 3 லேயர் மூலமாக தான் பல்லோட சொத்தை வந்து இறங்குது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு லேயர்லேயே பார்த்துட்டு பல்லை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம், சேஃபாக இருக்கும். இப்போது பல்வேறு சிகிச்சை அப்படின்னு சொன்னீங்களா, அந்த சிகிச்சையான மெத்தட் என்ன டாக்டர்? பல்வேறு சிகிச்சைன்றது இப்போது நார்மலாக சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு லேயர்னால் அதை ப்ரொடெக்டிவ் லேயருக்காக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் பல் கூச்சம்னா அதுக்கான சிமெண்ட்ஸ் இருக்குது, அந்த சிமெண்ட்ஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். தேர்ட் லேயர் என்ன இருந்ததுன்னா பல் வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரையே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நாள் அதை எடுத்துருவோம், பல்ப் எடுத்து அதுக்கான உங்களோட மெடிசன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலீஃபாக பண்ணிப்போம். ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனாக பல் வலி வரீங்க அப்படின்னா அந்த வேரை எடுத்துகிட்டு அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 days இல்லை ஒரு 5 days வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டுருவோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அது வந்து ஒர்க்கிங் ஷேப்பிங் பண்ணுவோம். அந்த பல்லோட வேரில் வந்து சில ஃபைல்ஸ்லாம் வச்சு என்ன பண்ணுவோம்னா அந்த வேரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா அந்த பல்ப் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதோடைய சில தூள்கள்லாம் அந்த மாதிரிலாம் அதில் இருக்கும். ஸோ அதை நம்ம நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கான மெடிசன்ஸ் வச்சுப்போம். 3வது சிட்டிங்கில் அவங்களை என்ன சொல்லுவோம்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், கட்டா பெச்சா ரெசின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மெட்டீரியல் வந்துட்டு பல்லில் உள்ளே வைப்போம். அதான் ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து வேர் வைக்கிறோம், ஏன்னா அப்படியே விட முடியாது இல்லையா. ஸோ அந்த கேப்பில் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு வேரை வச்சு சீல் பண்ணிவிட்டு டெம்பரவரியாக வந்து அடைக்கலாம். சில கேஸில் வந்து பெர்மனெண்ட்டாக சிங்கிள் சிட்டிங்கில் கேசஸ்லாம் இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 சிட்டிங் சொன்னோம் யூஸ்வலாக பண்ணுறது. சிங்கிள் சிட்டிங்கில் கூட நம்ம ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், போட்டு மேலே சீல் பண்ணி வச்சுருவோம். ஆனால் வேர் சிகிச்சை பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை, அது பண்ணதுக்கப்புறமா அதுக்கு கேப் போடணும், தொப்பி போடணும், தொப்பின்னு சொல்லுவாங்க, அது கேப் பண்ணணும். ஏன்னா இப்போது அந்த வேர் சிகிச்சை பண்ண பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பொருள் மாதிரி, அதை நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இப்போ கடியெலாம் கடிக்கிறோம் அப்படின்னா அந்த பல் மறுபடியும் உடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு நர்வ் சப்ளை இல்லை, அந்த நர்வ் சப்ளை எடுத்துகிட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்கோம் போது அதுக்கு கேப் போட்டு சேவ் பண்ணனா உங்களுக்கு அது லைஃப் லாங் நல்லாயிருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் நிறையா பேருக்கு தெரியல. என்ன பண்ணுறாங்கன்னா வேர் சிகிச்சையா இத்தனை வாட்டி போகணுமா, இவ்வளோ பேமெண்ட் ஆகுமா, அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பல்லை எடுத்துக்கிறதுக்கு வந்து ஓகே சொல்லிடுறாங்க. வேண்டாம் எனக்கு வலி இருக்குது, இவ்வளோ மாத்திரைலாம் போடலாம் முடியாது. ஏன்னா அவங்க யூஸ்வலாக முன்னாடி நிறைய மாத்திரைலாம் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் சரியாகாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பல் எனக்கு எடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி தான் மக்கள் நிறையா பேர் வருவாங்க. ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நம்ம அந்த பல்லை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக தான் அந்த இடத்துல நம்ம பல்லை வைக்க முடியும். ஏன்னா இது வந்து பெர்மனெண்ட் பல். நமக்கு வந்து 2 டைப் பல்லு தான் இருக்குது. ஒன்று பால் பல் விழுந்து பெர்மனெண்ட் பல்லு தான், அதுதான் நம்ம வயசான வரைக்கும் இருக்கும். ஸோ நம்மளோட பல்லு நமக்கு இருக்காது அப்படின்ற தாட் நமக்கு வரணும். ஒன்ஸ் அந்த பல்லை எடுத்துட்டேன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு மெட்டல்லையோ இல்லை செராமிக்லையோ நம்ம போகிற பல்லு தான் இருக்குது இல்லையா. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த பல்லை எடுத்துக்காம நம்மளோட பல்லை எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமோ ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம சேஃபாக வச்சுக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ செயற்கை பல் சொன்னீங்க, இந்த செயற்கை பல் வைக்கிறதுனால பின்னால் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது ஏற்படுமா டாக்டர்?
இல்லை மேடம், அப்படிலாம் ஒன்றும் ஏற்படாது. அது நம்ம எந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறோன்றது முக்கியம். பல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் டைப் இருக்குது, செராமிக் டைப் இருக்குது. நம்ம பல் இப்போது எதிர்பல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் செராமிக்லலாம் போட்டுக்கலாம். அதில் வந்து நீங்கள் மெட்டல் போட்டிருந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்கன்றது மாதிரி தெரியும். ஸோ பின்னாடி பற்களில் தானே இருக்குது, உள் பக்கத்துலனால நம்ம மெட்டல் தாராளமாக போட்டுக்கலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. செராமிக் பல் இருக்குது, இந்த மாதிரி ஜிர்கோனியா, அந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் வந்து பல் கட்டுறதுல பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ரிமூவபிள் இருக்குது, ஃபிக்ஸட் இருக்குது. ரிமூவபிள் எப்படின்னா, இப்போது ஒரு பல் 2 பல் மட்டும் விழுந்திருக்கு, அந்த கேப்பில் என்ன பண்ணலான்னா எடுத்து போடுற மாதிரி நம்ம அந்த பல்லை கட்டிக்கலாம். நார்மலாக யூஸ்வலாக பார்க்குறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி தெரியாது, உள்பகுதி தானே அப்படின்னு. ஒவ்வொருத்தவங்களும் அஃபோர்டபுள் பற்றி இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டில் எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். சில பேருக்கு ப்ரைவேட்டாக அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் இந்த லோ குவாலிட்டியில் எந்த நம்ம குவாலிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பல் போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கழட்டி போடுற மாதிரி போட்டுப்பாங்க. ஒரு பல் 2 பல் தான் இருக்குது அப்படின்னு. சில பேர் நம்ம நாங்கள் பெர்மனெண்ட்டாக போடணும்னு பண்ணுவாங்க. பெர்மனெண்ட்டாக போடுன்றவங்க தான் ஃபிக்ஸடாக போடுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போது 2 பல் இருக்குது, நடுவில் ஒரு பல் மட்டும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இந்த 2 பல்லையும் கரைச்சிட்டு நடுவில் இருக்க பல்லுக்கு சேர்த்து மாதிரி கேப் போட்டுக்கலாம். ஸோ அது ஃபிக்ஸடாக இருக்கும், அதை நீங்கள் எடுக்க தேவையில்லை. அதுவுமே ரேட் அஃபோர்டபுள் தான். இந்த ரேட்லேருந்து இந்த ரேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். வெளியே ப்ரைவேட்டாக பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்டில் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த சைடில் இருக்குது, ஒரே சைட்லேயே நிறையா போட்டுக்கலாம், பல் கட்டிக்கலாம். இல்லை இந்த பக்கம் கட்டிக்கிறது, மேலே கட்டிக்கிறது, அந்த மாதிரி கட்டியிருக்கு. இம்ப்ளான்ட் வெரைட்டிஸும் இருக்குது. இம்ப்ளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் செட். இப்போ வயசானவங்களுக்குலாம் இல்லையா, அந்த செட்ஸ் எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் ஸ்க்ரூஸ்லாம் போட்டு ஒரு 6 months அந்த மாதிரி வெயிட் பண்ணி மேலே பற்களோடு போட்டு பல்லு கட்டிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது. ரிமூவலாக எடுக்கலாம், இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாமே என்னென்னா நம்ம அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ பல் செராமிக் பல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் போய் நம்ம கரெக்டாக வந்து கடிக்கக்கூடாது. கடிக்கக்கூடாது மீன்ஸ் அதை யூஸ் பண்ணலாம், யூஸ்வலாக சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். பர்டிகுலராக வந்து பபிள் கம் போட்டு அதை மெல்லக்கூடாது. ஸோ அந்த மாதிரி போட்டு கடித்து எடுத்துட்டோம்னா அந்த ஃபோர்ஸில் அது வர மாதிரி இருக்கும். கறியெலாம் வச்சு அந்த இடத்துல நம்ம கடிக்கிறது, ஏதோ பாக்ஸ்லாம் போட்டு ஓப்பன் பண்ணுறது, ஃப்ரண்ட் பல்லில் ஆப்பிள்லாம் போயிட்டு அந்த மாதிரி கடிக்கூடாது. நம்ம ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப லைஃப் லாங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரிமூவலாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் கண்டெய்னரில் வந்து நைட் டைமில் தண்ணி ஊற்றிட்டு அதிலே வச்சிடணும். அதை எடுத்து நம்ம யூஸ்வலாக எப்படி ப்ரஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த டென்ச்சஸையும் நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு தான் அதை வைக்கணும். அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு தான் போடணும். அப்படி ஏன்னா இதெல்லாம் அப்படியே உள்ளே இருந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கழட்டவே மாட்டாங்க. இப்போ சாப்பிட்ற சாப்பாடெலாம் அது உள்ளே மாட்டிக்கும், வாயும் குப்பளிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஹைஜீன் ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னா காயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டென்ச்சஸ் கிழிக்க வாய்ப்பு இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது, டூத்லாம் கிக்க ஆரம்பிக்கு. அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி பார்த்துக்கலாம். அது மாதிரி நம்ம பெர்மனெண்ட்டாக போட்டிருக்கோன்னா அந்த சைடில் இருக்கிற இடத்துலாம் வந்து நான் சொன்ன மாதிரி இன்டர்டென்டல் ப்ரெஷ்ஷை வச்சு கண்டிப்பாக ப்ரெஷ் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பெர்மனெண்ட் இடத்துல வைக்கிறோம், சுற்றி இருக்கிற அந்த ஈறுகள்லாம் இருக்குல்ல அது வந்து அதில் அடாப்ட் ஆகணும். ஓகே, அந்த இடத்துல வந்து சாப்பாடு போய் மாட்டிக்கொண்ணும் போது மறுபடியும் நம்ம சொன்ன மாதிரி டூத் பிக்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும்னா அதில் எந்த ப்ராப்ளம் வராது. லைஃப் லாங் அதுக்குன்னு ஒரு வாரண்டி கொடுப்பாங்க. 10 years 20 years வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது. இந்த மெட்டீரியல் போட்டிங்கன்னா இவ்வளோ இயர்ஸ் ஆகும், இந்த மெட்டீரியல்ஸ் போட்டிங்கன்னா இவ்வளோ இயர்ஸ் ஆகுன்றதை நம்ம இன்னுமே நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதில். ஓகே டாக்டர், இப்போ பற்களில் கிளிப்பு போடுறோம் இல்லையா, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதோட சிகிச்சை முறைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். பல் கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த 6 to 12 வந்து மிக்சட் டென்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு வாட்டி டென்டல் விசிட் கூட்டிகிட்டு போகணும். பல் கிளிப்புன்னா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஸ்கூல் பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா பல்லு கிளிப்பு போட்டால் பசங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தாட்ஸ் இருக்குது. நாங்கள் நிறைய ஸ்கூல் விசிட் போகும்போது இதை நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். எதனாலும் பார்த்திங்கன்னா இப்போது அந்த எல்லா பல்லுமே வந்து லாஸ்ட்டில் செகண்ட் ப்ரீமோலார் அதெல்லாம் வளர வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் 12 to 13 வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். அப்படி கம்ப்ளீட் ஆகும்போது தான் பல்லு ரொம்ப தூக்கிட்டு இருக்கா இல்லை அவங்களுக்கு வந்து எதனால் ஃபஸ்ட்டு போடுறாங்க பார்த்திங்கன்னா பல் தூக்கிட்டு இருக்குது, மேலே இருக்க பல் தூக்கிட்டு இருக்குது, கீழே இருக்க பல் தூக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைக்கு போடலாம். இடுக்கு பல்லுக்கு போடலாம். இடுக்கு பல்னா க்ரௌடிங்னு சொல்லுவாங்க. ஒரு பல் முன்னாடி ஒரு பல் பின்னாடி இருக்கவங்களுக்கு சரியாக மேனேஜ் பண்ண முடியாது ஓரல் ஹைஜீன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு போடலாம். பல்லில் கேப் இருக்கும், ஸ்பேஸிங்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பற்களுக்கும் நிறைய ஸ்பேஸ் நிறையா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பல்லு கிளிப்பு போடலாம். கிளிப்பு போடுறது ரொம்ப டிலே ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில பேருக்கு 6 to 8 months முடியலாம், சில பேருக்கு 15 months போகலாம், அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த 12 ஏஜுக்கு மேலே நீங்கள் கொண்டு போகும்போது தான் எல்லா பல்லும் வளர ஆரம்பிக்கும். அப்போ அந்த க்ரோத் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 12 ஏஜ் மேலே இருந்து பசங்களுக்கு கிளிப்பு போட ஆரம்பித்தோன்னா அந்த க்ரோத் அவங்க முடியும் போது அந்த குறிப்பிட்ட பீரியட், இப்போ 1 year நம்ம பாயிண்ட் எடுத்துக்கிறோன்னா அந்த 1 yearக்குள்ளே அவங்களால அந்த ட்ரீட்மெண்ட்டை முடிக்க முடியும். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு
அப்ளையன்சஸ் மாதிரி கொடுப்பாங்க, ரீட்டைனர் மாதிரி. அது ஒரு 6 months போட்டிங்கன்னா ஓவரால் க்ரோத் நீங்கள் வளரும் போதே எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கிளிப்பும் எந்த வயசில் வேணால் போடலாம், அது க்ரோத் பொறுத்து தான். நீங்கள் இந்த ஏஜில் ஏன் போட சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல க்ரோத் நமக்கு வளரும் போதே பல்லுக்கு சரி கரெக்டான அந்த பொசிஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க, அடுத்து அவங்க காலேஜ் போகணுன்னா அவங்களுக்கு வந்து பல்லு நல்லா இல்லைன்னா ஏதோ சொல்லுவாங்க, காலேஜில் நம்ம கோயடாக இருக்கும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பல் அலைன்மெண்ட்டுன்றதை ஸ்கூல் டைம்லேயே நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாம் டைம் தான் பார்க்கணும், இது இந்த டைமில் தான் போடணும் அப்படின்னு கிடையாது. 12-13 ஏஜுக்கு மேலே இருக்கும் போதே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் அந்த காலேஜ் டைம் போகும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த பியூட்டிஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ பெரியவங்களுமே போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 20 ஏஜ் 20+ இருக்க ஏஜுக்கு வரும். கொஞ்சம் டைம் பீரியட் அவங்களோட க்ரோத்தை பொறுத்து டிலே ஆகுமே தவிர, பட் கரெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். இதில் வந்து டைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிமூவலில் இருக்குது. நான் வந்து அந்த பல்லுக்கு சொன்னேன் இல்லையா, ரிமூவல் அந்த மாதிரி. இது வந்து ரிமூவல் எடுத்து டென்ச்சர் எடுத்து போகிற மாதிரி இருக்கும் அந்த அப்ளையன்சஸ். ஒரு கம்பி மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மெட்டல் கம்பி, அந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. இன்னொன்றுத்தில் பார்த்தீங்கன்னா பல்லில் வந்து பிரேஸ்லெட் சொல்லுவாங்க, ஒன்று ஒட்டி இருப்பாங்க, ஒட்டி வச்சுட்டு ஒரு கம்பி போட்டிருப்பாங்க. அது வந்து மந்த்லி ஒன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க போய் ஆக்டிவ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி மெட்டல் டைப் இருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அதுவே செராமிக்கில் இருக்குது. இப்போ நீங்கள் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளிப்பு போட்டுக்கிறது தெரியாது, வெள்ளையாக தான் இருக்கும், பல்லு சைஸ்லேயே இருக்கும், ஆனால் அவங்க கிளிப்பு போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்விசிலைன்னு ஒன்று சொல்கிறாங்க, அது நீங்கள் போட்டிருக்கிறதே தெரியாது. அது எப்படின்னா கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த 10 months கழிச்சு உங்களோட பல் எந்த பொசிஷனுக்கு வரும், எப்படி மூவ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்றத அலைன் பண்ணி அதுக்கான செட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லை அப்ராட் போகிறீங்க அப்படின்னா அந்த செட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு பர்டிகுலர் டேஸ், ஒரு 28 days 30 days எந்த டேஸ் இருக்கும் அதில் அந்த பேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கழட்டி போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பேக், இப்போ நம்ம காண்டாக்ட் லென்ஸ்லாம் மாத்திரம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இன்விசிலைனை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரிசல்ட்ஸும் நல்லாயிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நிறையா பேர் விருப்பப்படுறாங்க. ஸோ நாங்கள் யூஸ்வலாக ஸ்கூலுக்கு போகிறதுனால அந்த பசங்க எல்லாருக்குமே சொல்லுவோம், நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் அப்ளையன்சஸ் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது. FM ரெயின்போ 102.8. நேர்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நார்மலாக இப்போ இந்த ப்ரஷ்ஷு பேஸ்ட்டை பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, ப்ரஷ்ஷில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷோட மேலே டாப் கவர்லேயே போட்டிருக்கோம் சாஃப்ட் ப்ரஷ், மீடியம் ப்ரஷ், ஹார்ட் ப்ரஷ், அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பல் கூச்சம் இருக்காங்களா அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ப்ரஷ் யூஸ்வலாக நல்லா ஓரல் ஹைஜீன் நல்லா இருக்கவங்களுக்கு மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹார்ட் ப்ரஷ் ரொம்ப நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. செலக்ட் பண்ணும்போதே சாஃப்ட் எது, மீடியம் எது, ஹார்ட் எதுன்றதை நீங்கள் டென்டல் விசிட் பண்ணி கூட உங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். யூஸ்வலாக ப்ரஷ் தானே அந்த பிராண்ட் சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி பார்க்காம ஒரு டென்டல் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ப்ரஷ் செலக்ட் ஆகும், சாஃப்ட்டு, மீடியம், சூப்பர் ஹார்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டூத் பேஸ்ட்டுமே சரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போது மெடிக்கல் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது இருக்குது, ஜெல் ஃபார்மில் இருக்குது, அந்த மாதிரி டூத் பேஸ்ட்டில் இருக்குது. யூஸ்வல் நாங்கள் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னா ஜெல் டைப்பை விட டூத் பேஸ்ட்டாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லுவேன், ஃப்ளூரைட் கண்டென்ட் இருக்காம. ஏன்னா ஜெல் டைமில் இருக்குன்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து நம்ம வாயில் வச்சோனாலே வச்சு துப்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து வெளியே வந்துடும், ஃபுல் ஏரியாவும் நம்மளால் கவர் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னா டூத் ப்ரஷ்ஷை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு நான் ப்ரஷிங் டெக்னிக்காகவே சொல்லிட்டேன், இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்றது நான் சிம்பிளாக சொல்கிறேன். ப்ரஷ் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேப் போட்ட மாதிரி ப்ரஷ் வருது. ஸோ கேப் போட்ட மாதிரி ப்ரஷ் வாங்கினீங்கன்னா சேஃபாக இருக்கும், பசங்க கேப் போட்டுட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி டங் கிளீனர் இருக்க மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா டங் கிளீனர் வந்து நீங்கள் இப்போ தனியாக யூஸ் பண்ண தேவை கிடையாது. சில சமயம் மெட்டலில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது. இப்போ மெட்டல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் ரஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. அதுவே வந்து நாக்கு கிழிக்கும், ஸோ டேஸ்ட் பட்ஸ் போகும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் ஆக ஆரம்பிக்கும் வாயில் பட. அதனால் அதுக்கு பதில் என்ன பண்ணலான்னா நம்ம டூத் ப்ரஷ் பின்னாடி இருக்க டங் கிளீனரே யூஸ் பண்ணிக்கலாம். டங்க்கும் கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போது ப்ரஷ் செலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். குறுகின பகுதியாக இருக்கணும், அந்த என்ட்ரன்ஸில் வந்து நேரோவாக இருக்கிற மாதிரி வாங்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து பற்களோட கடைசி வரைக்குமே நம்மளால் போயிட்டு ப்ரஷ் பண்ண முடியும். ஸோ நேரோவாக இருக்க மாதிரி வாங்கிக்கணும். அதோட பிரிசில்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரண்ட்டில் ஹெட்டு பார்ட் இருக்குது, அதில் பிரிசில்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி வாங்கணும். அப்போ தான் பற்களில் எல்லா இடத்துலையுமே நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ ப்ரஷ் செலெக்ஷன்ஸ் இது தான். பேஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி எந்த பேஸ்ட் வேணால் யூஸிக்கலாம். உங்கள் டைப்பில் எப்படி இருக்குன்னு அதையுமே நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் டாக்டர்கிட்ட, எந்த மாதிரி பேஸ்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ பேஸ்ட் வாங்கணும். பேஸ்ட்டோட அமௌண்ட் வந்து ரொம்ப முக்கியம்.
இப்போ யூஸ்வலாக ஸ்கூல் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்ட உடனே ஃபுல்லாக ப்ரஷ் ஐஸ்லாம் வைக்கக்கூடாது. ஸ்மியர் சொல்லுவாங்க, சும்மா லைட்டாக தேய்ச்சி வைக்கிற மாதிரி இருக்குது. நான் சொன்னல ஃபஸ்ட்டு வந்து வார்ம் வாட்டர்லேயே மட்டும் நீங்கள் ப்ரஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு பசங்களுக்கு பண்ணி விடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சைஸ் பண்ணலாம். ப்ளஸ் இப்போ ஏஜ் இப்போ வந்துட்டாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, இப்போ கேஜிஸ்லேருந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அப்படி பண்ணிக்கிறாங்கன்னா அரிசி அளவு நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணால் போதும். அரிசினா சின்ன ஒரு அரிசி அளவு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் பேஸ்ட் வச்சா போதும். அதுக்கு மேலே இருக்க பசங்களுக்கு என்ன பண்ணால் அந்த மிளகு சைஸ் என்னன்னா எப்படி சொல்கிறது, அந்த ஆமாம் கருப்பு மிளகு அந்த மாதிரி சைஸ் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம். அதுக்கு மேலே இருக்க பசங்களுக்கு பெரிய பசங்களுக்குலாம் என்ன பண்ணால் நம்மளாம் யூஸ் பண்ணுறது பட்டாணி சைஸ் அளவுக்கு பண்ணும். அதாவது அந்த ப்ரெஷ்ஷில் நம்ம 1/3 அளவுக்கு பேஸ்ட் வச்சா மட்டும் போதும். ப்ரெஷ்ஷு ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ப்ரெஷ்ஷில் வச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் டேப் பண்ணிங்கன்னா அது அந்த 2 எடுக்கலில் இருக்கலாம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் போயிடும். கொஞ்சம் பேஸ்ட் எடுத்து நம்ம பல்லு மேலேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணனால ஒரு பொசிஷன் நம்ம வச்சுக்கலாம். லெஃப்ட்லேருந்து ரைட்டு பண்ணுவோம். யூஸ்வலாக கை நமக்கு அப்படி தான் போகும். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட் அப்படின்னு நம்ம கண்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு இருக்குது பிங்க் டு ஒயிட்ன்றது ஒன்று. பிங்க்ன்றது நம்மளோட ஈறுகள், அதாவது ஜிஞ்சைவா சொல்லுவோம். ஒயிட் வந்து பல்லு. அப்போ எப்போவுமே ப்ரஷ் பண்ணும்போது என்ன பண்ணால் ஒயிட் டு பிங்க் தான் அப்படி பண்ணணும். சார் பிங்க் டு ஒயிட் தான் பண்ணணும். ஏன்னா இப்போ மேல் பகுதியில் பண்ணுறீங்கன்னா மேல் பகுதியில் பிங்க் வந்து மேலே இருக்குது, ஒயிட் கீழே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா ப்ரெஷ்ஷை மேலேருந்து கீழே நம்ம கொண்டு வரணும். அப்போ என்ன ஆகும்னா ஈருக்கும் பற்களுக்கும் இடையில் இருக்க ஸ்பேஸில் இருக்க அழுக்கு, இப்போ எதாவது நம்ம போய் சாப்பாடுலாம் மாட்டுச்சுன்னா அது அழகாக உங்களுக்கு க்ளீன் ஆகும். ஸோ மேலேருந்து கீழே நம்ம க்ளீன் பண்ணுறோம் மேற்பகுதியில். இப்போ கீழ்ப்பகுதி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பிங்க் டு ஒயிட் அப்படின்றதுனால கீழே இருந்து மேலே பண்ணும்போது கீழே இருந்து அழுக்க நம்ம மேலே கொண்டு போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் லைனில் நம்ம ப்ரெஷ்ஷை கொண்டு போகிறோம். ஒரு 45 டிகிரியில் லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் முன்னும் பின்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் இழுக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல இருக்க அழுக்கு போயிட்டு இப்படி வரும், பெண்டுல மாதிரி இப்படி போயிட்டு வரும். ஸோ அப்படி வரும்போது 1 2 3 4 5 ஒரு 4-5 டைம்ஸ் நீங்கள் வந்து மேலேருந்து கீழே கொண்டு வரும்போது அழுக்கு எல்லாமே நமக்கு ஈஸியாக கொண்டு வந்துடும். ஸோ பின்னாடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் எதிர்பல்ல கொண்டு வரும்போது ப்ரெஷ்ஷை நீங்கள் நேராக வச்சுக்கலாம். இல்லை ஒவ்வொரு பல்ல கூட 1 2 3 4 5 அந்த மாதிரி கம்ப பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடும் அதே மாதிரி கொண்டு போகிறோம். வெளியே மட்டும் பண்ணக்கூடாது. ப்ரஷ் பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே மட்டும்தான் பண்ணுறாங்க, உள்ளே பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலி அது உள்ளேயும் பண்ணணும். ஏன்னா சாப்பாடு பொருள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அது மிக்ஸ் ஆகும்போது பற்களோட உள்பகுதியிலும் தான் வந்து சொத்தை பிடிக்கும். ஸோ எங்கே நம்ம முடிக்கிறோமோ அதோட உள்பகுதியிலும் நம்ம ப்ரெஷ்ஷு கொண்டு போய் 1 2 3 4 5 அந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணணும். எதிர்பல்லோட பின்பகுதி இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா. ஸோ அந்த இடத்துலையுமே நம்ம கண்டிப்பாக பண்ணணும். லெஃப்ட் சைட் பண்ணுறோம். ஸோ இப்போ மேற்பகுதி பண்ணியாச்சு. முக்கியமான இடம் பார்த்திங்கன்னா கடுவா பற்கள் நம்ம கடிச்சு சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த கடுவா பல்லுலையும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஹெவி ப்ரெஷர் ரொம்ப பண்ண வேண்டாம், ஒரு சர்க்குலர் மோஷனில் பண்ணிங்கன்னா. ஏன்னா அந்த கடுவா பல்லோட அமைப்பே பார்த்திங்கன்னா மேடும் பள்ளமாக இருக்கும். நீங்கள் இப்படி ப்ரஷ் பண்ணும்போது வர முடியாது. ஸோ கொஞ்சம் அழுத்தம் கொடுத்திங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ மேற்பகுதி எந்த மாதிரி பண்ணிங்களோ அதே மாதிரி கீழ்ப்பகுதிக்கு பண்ண போகிறோம். கீழ்ப்பகுதியும் லெஃப்ட் சைட், ஃப்ரண்ட் சைட், ரைட் சைட் பண்ண போகிறீங்க. உள்பக்கமும் போகிறோம். ப்ரெஷ்ஷோட கடுவா பல்லு இருக்கு இல்லையா, அந்த சைட்லையுமே நல்லா ப்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணோம், ப்ரஷ் வாஷ் பண்ணி வச்சிடும். அதுக்கப்புறம் வாய்க்கு பிழிச்சதுக்கப்புறமா முக்கியமானது நான் சொன்னது டங் க்ளீன் பண்ணுறது. நம்ம நாக்கில் ஒயிட் கலரில் படல மாதிரி இருக்கு இல்லையா, அதுவே வந்து அப்படியே டெய்லியுமே இருந்ததுன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகும். அது மெயினாக வரதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு வாய் கொப்பளிக்காதனால. சாப்பிட்டு வாய் கொப்பளிக்காமனால அது அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தெரியும், க்ரீன் கலர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அது நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி இருக்கும். அதையும் நம்ம ரொம்ப சுரண்டுறோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்ட் பட்ஸ் ரொம்ப போயிடும். அதனால தான் தனியாக நீங்கள் அது டங் க்ளீனர் வைக்காமல் இந்த ப்ரெஷ்ஷில் பின்னாடி இருக்க டங் க்ளீனரை வச்சு நீங்கள் அது ஒரு எடுத்தோன்னே ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் உங்களுக்கு வரும் டங் க்ளீன் பண்ணும்போது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு மூச்சை வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். இப்படி ஹோல்ட் பண்ணி நாக்கை வெளியே நீட்டு 1 2 3 4 5 ஸோ பண்ணும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். வாய் கொப்பளிச்சிட போகிறீங்க. முக்கியமானது கம் மசாஜ். ஏன்னா நம்ம பல்லையும் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம், நாக்கையும் க்ளீன் பண்ணிட்டோம், இப்போ ஈறுகளை நம்ம க்ளீன் பண்ணோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர், இந்த தம் ஃபிங்கர், இந்த ஆள்காட்டி விரல், இந்த தம் ஃபிங்கருக்கு என்ன சொல்லுவாங்க, கட்டை விரல், இந்த ஃபிங்கரால் என்ன பண்ணலான்னா ஈறுகளில் மட்டும் ஒரு லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம். ஈரிலேருந்து பல் நோக்கி ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு ரத்தம் வராமல் இருக்கும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால பண்ணலாம். குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ண தெரியலனா சின்ன விரலில் வச்சு நம்ம இப்படி ஒரு லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும். இதை யூஸ்வலாக நம்ம பண்ணாலே பல்லை வந்து நம்ம ஹைஜீனிக்காக பண்ணிக்கலாம். இப்போது கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு அவங்க பற்களை எப்படிலாம் பாதுகாக்கலாம் டாக்டர்?
கர்ப்ப காலத்தில் இப்போ குழந்தை வயிற்றில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாமிட் ஃபஸ்ட்டு வரும் இல்லையா, வாமிட் சென்சேஷன் வரும். காலையில் ஏந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வாமிட் எடுப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா, நார்மலாக வாமிட் எடுத்த உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரஷ் பண்ணலாம். நீங்கள் வாய் கொப்பளிக்கலாம். சுடு தண்ணியில் நம்ம உப்பே வந்து ஒரு இதுதான். நீங்கள் இதுக்காக தனியாக மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உப்பு தண்ணி போட்டு வாய் நல்லா கொப்பளிச்சுட்டு பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிட்டு நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வாமிட் எடுக்கும்போது அந்த ஆசிட்ஸ் நமக்கு வருது இல்லையா, அதுவே பற்களில் பட்டு நான் சொன்ன மாதிரி பல் சொத்தை வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ வாய் கொப்பளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் சொன்ன மாதிரி மூச்சு லைட்டாக பிடிச்சி நீங்கள் டங் க்ளீன் பண்ணிவிட்டு வாய் மவுத் வாஷ் பண்ணலாம். கொஞ்சம் கேப் விட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அந்த டைமில் நீங்கள் இப்போ டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணுன்னா ப்ரியாராகவே பார்க்கணும். ப்ரியாரா மீன்ஸ் உங்களுக்கு எங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எதுக்காக போகிறீங்கனாலும் நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கிறத நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். ஏன்னா அதுக்கு நீங்கள் எதாவது எக்ஸ்ரே எடுக்கிறீங்க இல்லை மெடிசன் சாப்பிட்றீங்கன்னா அது உங்கள் ப்ரெக்னென்சியை வந்து பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா. டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ட்ரைமெஸ்டரில் மட்டும்தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் நம்ம போகவே கூடாது. செகண்ட் ட்ரைமெஸ்டரில் மட்டும் வேணால் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் டென்டல் விசிட்டை இயர்லி ஒன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஏதாவது பல்லு அடைக்கிற மாதிரி இருக்குது இல்லை க்ளீன் பண்ணணும் எமர்ஜென்சி அந்த மாதிரி பார்த்துக்கலாம். கர்ப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈர் வீக்கம் அதிகமாக வரும். சரி, ஏன்னா உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குது, நிறையா மெடிசன்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஈர் வீக்கம் வரும், வாய் துர்நாற்றம் வரும், ஈரில் ரத்த கசிவு வரும். அந்த டைமில் நீங்கள் மைல்டு ப்ரஷிங் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வாய் கொப்பளிக்கிறது பண்ணிக்கலாம். இந்த கை வச்சு ஈர் மசாஜ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம எப்போவுமே என்ன சொல்லணும்னா, யூஸ்வலாக ஸ்கேலிங்கிறது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவோம். யூஸ்வலாக கையில் பண்ணுவாங்க. ரொம்ப தாரையாக இப்போது மஞ்சளாக இருக்குது இல்லைங்களா, அதனால உங்களால் ப்ரஷ்ஷால் எடுக்கவே முடியாது. அதை நீங்கள் வந்து ஸ்கேலாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மிஷினை வச்சு தான் எடுப்போம். நிறைய பேர் பயப்படுறாங்க அந்த ஸ்கேலிங்கை பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம பல்லில் அதை நோண்டி எடுக்கும்போது பல்லில் கேப் விழுந்துடுது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. நாங்கள் வந்து பல்லையே கரைச்சி எடுத்துருவோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அது அப்படி கிடையாது. பல்லில் தாரையாக இருக்கிறத நீங்கள் யூஸ்வலாக ப்ரஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால் 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ரெகுலராக பண்ணும்போது வாயில் எந்த பிரச்சனையும் வராமல் அந்த டைமில் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வயதானவர்களுக்கு பல் சுகாதாரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். இப்போ நிறைய பேருக்கு பல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வயதானவங்களுக்கு பல் சொத்தெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பல் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்களும் ஒரு வாட்டி டென்டல் செக்அப் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கொஞ்சம் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா புகையிலை பழக்கம் நிறையா பேர் போட்டிருக்காங்க. அவங்களால பார்த்திங்கன்னா வந்து பற்கள்லாம் வந்து கருப்பு கரை சொல்லுவாங்க இல்லையா, கரைப்படுறது இருக்கும், அந்த மாதிரி யூஸ்வலாக இருக்கும். அப்புறம் வாயில் புண்ணு இருக்கும். நிறைய பேர் டென்ச்சஸ் போட்டிருப்பாங்க. முன்னாடி ப்ரியார் டென்ச்சஸ் போட்டிருக்கவங்களுக்கு வந்து பல்லில் காயம் வரத்துக்கு அந்த சதையிலலாம் குத்தி காயம் வர மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் டென்டல் விசிட் எடுத்து பண்ணிக்கலாம். நிறைய பேர் பல்லு கட்டுறதுக்கு எசிடேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. வயசானவங்களுக்கு குழந்தை மாதிரி தான். ஏன்னா குழந்தைக்கு இப்போ பல்லுலாம் எப்படி டைஜஷன் ப்ராப்ளம் வருதோ அதே மாதிரி வயதானவங்களுக்கு கண்டிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஏன்னா பல் இல்லாமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த கஞ்சி ஐட்டம் அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க தவிர அவங்களுக்கு கடிச்சு சாப்பிட்டு உள்ள சத்து வந்து அவங்களுக்கு இருக்காது. அதே பல்லு இருந்தால் இப்போ நீங்கள் பல்லு கட்டிக்கிறீங்க இல்லை எடுத்து போடுற மாதிரி பல்லு கட்டிக்கிறீங்கன்னா அப்போ அதை கடிச்சு நம்மளால சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு அப்போ வந்து ஒரு மன திருப்தி இருக்கும் இல்லையா, நம்ம பல்லு இருக்குது அப்படின்னு. உங்களுக்கு பல்லு இல்லைனாலும் பல்லு அதே மாதிரி கட்டிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எடுத்து போடுற மாதிரி பல்லு கண்டிப்பாக நீங்கள் கட்டிக்கலாம். அவங்களுக்கு ஓரல் ஹைஜீன் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நிறைய விஷயங்களை பற்றி பேசணும், ஆனால் நமக்கு வந்து டைம் தான் பத்தலை. இன்றைக்கி எங்கள் நிலையத்துக்கு வந்து மக்கள்கிட்ட உங்களோட தகவல்கள் நிறைய பகிர்ந்து. ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப நன்றி.